குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, அந்த கிரக பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திர ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான், ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் 2 அதிபதியான செவ்வாய் போய் அமர்ந்திருக்கிறாருங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்களுடைய பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வக்ரம் பெற்று ஆட்சி பலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று உடன் சூரியனும் அமர்வு, சூரியனும் குரு பகவானும் இணைவு வரக்கூடிய ஒரு அமைப்பு சிவ ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு பெயரை சொல்லுது. அந்த மாதிரியான யோகத்தை தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் இந்த இணைவு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் அடையும். இங்கே சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேதுவோடு இணைகிறார், உங்களுடைய ராசிநாதன் அவர். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆடி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்க போறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. திக்பலமா பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியனுக்கு இது ரொம்ப ஃபேவரான பிளேஸ். உங்களுடைய லாபாதிபதி இவ்வளவு பலம் பெறுறதும் அதுவும் குருவோட சேர்ந்து நிற்கிறதும் நல்ல விஷயம். அடுத்ததான் ஆடி மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் 23/7/2026 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடையுது பாக்கியஸ்தானத்தில். அது ஒரு சூப்பர் குட் சைன் ஃபார் துளாராசி. ரெண்டாவது, ஆடி மாதம் 10ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைய ஆரம்பிக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடையுது. அதுவும் நல்ல விஷயம்தான், தவறு சொல்றதுக்கு இல்லை. 6ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்குது, அதுவும் வக்ர கிரகம் இருக்கிறது இன்னும் நல்லது. ஆடி மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்கு உங்களுடைய ராசிநாதன் நீசம் அடையுது, சுக்கிரன் நீசம் அடையுது. இதனால என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு, எதில் எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும், எதெல்லாம் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் டீட்டெயில்டா பார்க்க போறோம். சுக்கிர நீசத்தை பத்தி தெளிவா பேச போறோம். அடுத்தது ஆடி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2 அதிபதி 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஒரு சேஃபர் சைடு போயிடுது செவ்வாய், நல்ல விஷயம். ஆடி மாதம் 20ஆம் தேதி 5/8/2026 அன்னைக்கு உங்களுடைய பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். இப்போ புதன் 9 குடியர் 10 இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சமாக மாறிவிடுகிறது. ஆல்ரெடி அங்க சூரியன் திக்பலம், குரு உச்சம், புதன் 9ஆம் இடத்த அதிபதி 10ல் உட்காரும்போது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது இந்த மாதம். அதை நீசம் பெற்ற சுக்கிரன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமாக பேசிட்டு வருவோம். அந்த கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி வரும். அப்படி தசாபுத்தி அந்தரம் இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நடக்கும். ஆனால் வாழ்வியல் மாற்றங்களில் பெரியதாக சேஞ்சஸ் கொடுத்தாது, நன்மையோ தீமையோ பெரிய லெவலில் நடந்துடாது தசாபுத்தி இல்லைனா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி, வெற்றியை தரக்கூடிய கிரகம், ஜெயத்தை, சந்தோஷத்தை, மன நிம்மதியை தரக்கூடிய கிரகமாக சூரியன் இருக்காருங்க. அந்த சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் அமர்றார் இந்த மாசம் முழுக்க. பாருங்க, துளாராசிக்காரங்க எவ்வளவு நேர்மையானவங்க, தராசுல வச்ச அளவு ஓட்டாலும் கரெக்டா இருக்கும்.
எந்த பக்கம் நியாயம்னு படுதோ அங்கதான் துலா ராசி நிற்கும். அதுவே தராசு இல்லையா? அப்போ உங்க குடும்பத்திலேயே யாராவது உங்க தவறு செய்திருந்தா நீ பண்ணது தப்புன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசக்கூடிய அளவுக்கு நேர்மையான ராசினா துலா ராசி. உங்களுடைய நேர்மைக்கு கடந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் அங்கீகாரம் கிடைக்கல, சிரமங்கள் இருந்தது. ஆனால் இந்த சூரியன் 10ஆம் இடத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய நேர்மைக்கு நல்லதொரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய நேர்மையான நடத்தையை பாராட்டி மேலதிகாரிகள் உங்களுக்கு கௌரவ பட்டம் தருவார்கள், பொருள் உதவிகள் கிடைக்கும், அதை பதவி உயர்வு கிடைக்கும், நேம் அண்ட் ஃபேமாக இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். உங்களுடைய நேர்மை உங்களுக்கு நல்லதொரு பதவியை தந்து விடுகிறது, நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்தை கொடுத்துருது. அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறீங்க துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு அந்த அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லதொரு புது மாற்றம், வளர்ச்சிக்கான மாற்றத்தை கொடுத்துருது. எல்லாம் ஓகே. எல்லாமே உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய நேர்மையும் தான் காரணம் அப்படிங்கிறது சொல்லுது. என்னன்னா, குருவுடன் அந்த சூரியன் இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய சமயத்தின் மீது, உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய கேஸ்ட், இதுதான் உங்களுடைய சமயம், அந்த சமயத்தின் மீது அதிக பற்றுதல் இந்த காலகட்டம் உங்க செயலில் வெளிப்படும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா பொது இடங்கள்ல நல்ல மனிதரா திகழக்கூடிய நல்ல மனம் படைத்த நபர்கள் துளாராசி என்பர்கள். 10ஆம் இடத்துல போய் 3-6 அதிபதியான குருகூட சூரியன் சேர்றாரு அப்படிங்கும்போது சமயப்பட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். அது எல்லாரும் இருக்கும் போதும் வெளிப்படுத்திடுவோம். அது நம்ம மேல ஒரு சின்ன தவறை உருவாக்கிடும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. உங்களுடைய அறிவை, உங்களுடைய அறிவாற்றலை மிகச்சரியான இடத்தில் மிகச்சரியான நேரத்தில் பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இது காட்டப்படுகிறது. கூடவே உங்களுடைய தேவைகள் லாபத்தோடு நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், லாபத்தோடு கிடைக்க போகுது. ஏன்னா 6 3 சேர்ந்து 11ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்காரு திக்பலம் பெற்று. இப்போ லாபத்தோடு அது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. உண்மை, நேர்மை, அந்த அந்த செயலை மற்றவங்க கிட்ட இருந்து பார்த்து வியக்க போறாங்க இந்த காலகட்டம். ஸோ இவ்வளவு ஒபீடியண்டா இருக்கக்கூடிய ஒரு நபரை நான் பார்த்ததில்லை அப்படின்னு வேலை செய்யக்கூடிய இடத்துலயாட்டும், தொழில் செய்யக்கூடிய இடத்துலயாட்டும், எங்கனாலும் சரி. ஸோ அந்த பேர் கிடைச்சிடும். உங்களை இதற்கு முன்பு யாரெல்லாம் உங்களுடைய நடத்தையை குறை சொன்னாங்களோ, உங்களை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினாங்களோ அவங்களே உங்களை பாராட்டுவாங்க, புகழுவாங்க. இது உறுதி. இது கட்டாயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்படி அப்படின்னா, உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்திசாலித்தனம், 2வது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த சூழல்ல எந்த விஷயத்தை செய்தா அது நம்மளுக்கு வெற்றியா மாறும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை சரியா கணிச்சு சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை பயன்படுத்தி ஜெயிச்சிருவீங்க. அப்போ உங்க மேல் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீக்கக்கூடிய அளவுக்கு அந்த செயல்பாடு இருக்கும். நல்ல விஷயம். அதே போல கொஞ்சம் சீப்பரா இருக்கு, இது இந்த தொழில் செய்யறோம் அப்படின்னு சொல்லி வெளியில சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள போக மாட்டீங்க. நீங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, காசு பணம் இருக்கு இல்லையா, அது எந்த வழியில வர்றது அப்படிங்கிறது தைரியமா சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வருமான அமைப்புகள் இருக்கும் இந்த காலகட்டம். இப்படிதான் ஓப்பனா சொல்லிடலாம். ஆனா இந்த காலகட்டம் என்னன்னா, கொஞ்சம் வருமானம் அதிகமா வர்றது, பிடிக்கிறது, போறது, பிடிக்கிறதால எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவீங்க குடும்பத்துல. ஸோ அந்த வருமானத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சிக்கிறது நல்லது. இல்லைன்னா அதை வச்சுக்கிட்டு உங்களுடைய நல்ல குணத்தை பயன்படுத்தி உங்ககிட்ட பொருளாதார உதவிகளுக்காக உங்க உறவுகள் நிற்கும். நம்ம சொல்லிட்டோம், இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ நம்மளுக்குன்னு இருக்கிறத கேட்பாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. ரொம்ப நெருங்கிய உறவு தான் அந்த உதவியை எதிர்பார்த்து நிற்கும். ரைட், கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள, தர்ம சங்கடமான சூழ்நிலைகளுக்குள்ள சிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால வருமானத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சு வைங்க அப்படிங்கிறத சொல்லுது. பொதுவாக 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே என்னதான் மறைச்சு வச்சாலும் உங்களுடைய திறமை, உங்களுடைய தகுதி எல்லாமே வெளியே வந்துடுங்க. யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உங்களுடைய எதிரிகள் அப்படியே உங்க முன்னாடி அப்படியே சுக்குநூறா ஆகிறத உங்களால பார்க்க முடியும்.
படித்த படிப்புக்கு உண்டான வேலை, உங்கள் தகுதிக்கு உண்டான அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான சூழலை சொல்லுது. அத்தனையுமே உங்களுடைய பேச்சாற்றல் தான். நீங்கள் பேசி கூட இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா போதும். நீங்கள் பேசியும் கூட இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறதா வேத வாக்காக எடுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு திறம்பட பேசக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அதில் சின்ன குறையும் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுடைய வயது 20க்குள் இருந்தால், 20-25க்குள்ள உங்களுடைய வயது இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சூரிய தசாபுத்தி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு, முக்கியமாக தந்தைக்கு உடல் நல கோளாறுகள் வருவது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடும். அவர்கள் உடல்நல தொந்தரவு வரும், ஹாஸ்பிட்டலைஸ் ஆவாங்க, மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் இருக்குது. சார் அப்பா எங்கள் கூட இல்லை சார், வெளியூரில் வெளி மாநிலத்தில் இருக்கார், அப்பப்போ தான் வந்துட்டு போவார் அப்படின்னா, தாயாருக்கு யார் கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது, உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் அந்த 20-25 வயசில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து துளாராசியாக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பெருசாக பாதிப்புகள் இல்லை, உங்களால் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரைட். அதே போல் வந்து எதையுமே நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எதையுமே விட்டு கொடுக்க மாட்டோம். விடாப்புடியாக பிடிச்சி நின்று அதை ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம விட மாட்டோம் இல்லையா. ஏன்னா ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் 11, அதுதான் 10ல் போய் உட்காந்து திக்பலமாக இருக்குது. அப்போது உங்களுடைய கடினமான முயற்சி, வெற்றி வர வரைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை தந்துடும். விடாமுயற்சி உடைய நபராக மற்றவர்கள் பார்வைக்கு நீங்கள் தெரிவிகள். அரசு வகையில் ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும். அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த மாற்றம் வேணாலும் செய்யலாம். எதுக்காக போய் நின்னீங்கனாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதில் ஒரு நோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் வந்து நிறைய துளாராசி என்பவர்களுக்கு கடந்த காலங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 8ஆம் இடத்தை பார்க்கும் இல்லையா, அப்போது கண்டிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். நம்மளுடைய ரகசியங்கள் வெளியில் கசஞ்சிரும். அது மாதிரி கொஞ்சம் மன வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இது என்ன நடக்க போகுது, இது எப்படி இதை எப்படி நம்ம டேலி பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னா, பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஆல்ரெடி பிரச்சனை போக்குவரத்து இருந்துட்டு இருந்ததுன்னா இந்த காலகட்டம் அது ஓப்பன் அப் பண்ணி தைரியமே யார்கிட்ட வேணாலும் பேசுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கலையா, காசு கட்டியாவது வயதாக முன்னாடியே வாங்க. இந்த டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அது சம்பந்தமான விஷயங்களுக்கு பெரிய நபர்களை, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அரசியல்வாதிகளாக பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்களை போய் சந்திச்சு அதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு நினச்சி அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் சனி பார்வை 8ஆம் இடத்துக்கு இருக்கும்போது இதெல்லாம் சாத்தியமே. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 100 பேர் இருந்தால் 200 பேர் இருந்தாலும் சரி, அழகாக அவங்களுடைய சிந்தனைகளை கரெக்டாக கெஸ் பண்ணி இவங்ககிட்ட இதை சொன்னா தான் இவங்ககிட்ட இந்த வேலையை வாங்க முடியுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அம்சமாக காட்டுது. 100 பேர் இல்லை 1000 பேர் வந்தாலும் துணிஞ்சு நின்று எதிர்த்து நின்று ஜெயிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிங்கம் போல. சரிங்களா. பொதுவாக சிம்மராசி தான் சிங்கம்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சிங்கமாக இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூழலாக இது கொடுக்குது. அதே போல் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரதுன்னா அவ்வளோ டீசெண்டாக வெளியில் வருவீங்க. முன்னாடி கொஞ்சம் பார்த்தது உண்டு. அதில் இப்போ வந்து கொஞ்சம் நம்மளை மெருகேற்றிக்கிறதுக்கும் ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறது தான் எல்லா பக்கம் அப்படிங்கிறத உணர்ந்து வெளியில் வந்து அப்படியே டிப்டாப்பாக துணிமணி வாங்க போனால் கூட நல்ல பிராண்டடான பொருட்களை தான் வாங்குவீங்க. துணிமணிகள் எதுனாலும் சரி ரொம்ப பிராண்டடாக தான் வாங்குவீங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, குவாலிட்டி கம்மியாக இருக்குது, நோ ரிஜெக்ஷன் அப்படி போயிடும். அப்படி தான் இருப்பீங்க. ரொம்ப நாகரீகமாக இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க, மாற்றிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய சுறுசுறுப்பு முன்னாடி, உங்களுடைய விடாமுயற்சி முன்னாடி மற்றவங்களுடைய எதிர்ப்புகளும் மற்றவங்களுடைய கண் பார்வை திருஷ்டி ஏவல் எதுனாலும் சரி தோற்று போயிடும். கண்டிப்பாக தோற்று போயிடும். ஆல்ரெடி எனக்கு செய்வன பிரச்சனை இருக்குது, ஏவல் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாத துவக்கத்துலேருந்து மாதம் முடிகிற வரைக்கும் வீட்டில் அணையாமல் தீபம் போடுங்க. எந்த பிரச்சனையும் வராது. அது மீறி ஏதாவது உங்களுக்கு செய்கிறது பிடிக்கிறதா இருந்தாலும் கூட உங்களை விட்டு அது விலகி போயிடும். யார் அந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தாங்களோ அவர்களுக்கு அது பாதிப்பாக போய் நிற்கும். உங்களை ஒன்றுமே ஒண்ணாது. முக்கியமாக சொல்லப்போனால் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு, பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு, கோவில் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஒரு அக்கௌண்ட் ஆடிட்டிங் இந்த சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உணவு துறையில் வந்து இந்த முக்கியமான அந்த கோதுமை அரிசி இதெல்லாம் விளைவிக்கக்கூடிய விவசாயம் இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் பெரிய ஜாக்பாட். தோல்வி அப்படிங்கிறது துளாராசியில் பிறந்த இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இல்லவே இல்லை. ரைட்.
வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கக்கூடிய ஒரு அம்சமா காட்டுது. வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி தீர்த்திக்கலாம். அது உங்களுக்கு சாதகமா அமையுது. வீடு நிலம் அமையாதவங்களுக்கு நல்ல வீடா நல்ல நிலமா அமையுது. வீடு கட்டி முடிக்க முடியல, சரியா மேசன் வர மாட்டா, மெட்டீரியல்ஸ் இறக்க முடியல, அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் அதுவும் இந்த டைம் பாசிட்டிவா மாறுது. கடகடன் கட்டி முடிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஃபேவர். உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இதுதான், உடம்புல இதுதான் பிரச்சனை சாமி, இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்த நீ சரியாயிடுவேன், மற்ற இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா? அந்த கிளாரிட்டி, உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது. உங்களுடைய நடத்தையே தவறாக பேசுனவங்க எல்லாமே உங்களோட பாராட்ட போகிறாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. அதே போல் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் புதியதாக முதலீடுகளை செய்வீர்கள். இந்த காலகட்டம் முதலீடுகள் வெற்றிக்கான முதலீடுகளாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க. இருக்கிற இடத்த விட்டு இடம் மாற்றி போடுறது, இந்த மாதிரி மாற்றங்களை செய்வீங்க. அதே போல் ரொம்ப ஸ்டாக்காக இருந்து விற்று தீராமல் இருக்கக்கூடிய பல சரக்குகள் எல்லாமே இந்த காலகட்டம் விற்று தீர்றதுக்குள்ள வாய்ப்புகளை சொல்லுது. தொழில் ரீதியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக சில கடன்களும் கேட்பீங்க. அது கவர்மெண்ட் பேங்க்லேயே ரொம்ப வட்டி கம்மியாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. ஸோ எப்படி பார்த்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு எந்த இடத்துல நெகட்டிவ் கொடுக்கல, எல்லாமே பாசிட்டிவாக பலனை செய்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றதை தவிர்க்க முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வண்டி வாகனத்தில் ரொம்ப அவசரம் காட்டுவீங்க, ரொம்ப அவசரம் காட்டுவீங்க. அந்த விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்கணும். ஏன்னா வண்டி வாகனத்தில் அவசரம் காட்டும்போது விபத்து நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகளை சொல்லுது. ஏன்னா திரிகோணத்தில் சனி இருக்கிறாரு. அதே நேரத்தில் கூட இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் பொதுவாக சுபகிரகம் அப்படின்னாலும் துளாராசியை பொறுத்தளவுக்கு 3 அதிபதி அவர். அப்படிங்கும்போது அவர் விபத்தை ஊக்குவிக்கிறதுக்கு உறுதுணையாக இருப்பார். ஆனால் அந்த குருவை அஸ்தமனம் பண்ணிட்டு தான் சூரியன் பயணிப்பார். சூரியன் குருவை நோக்கி வரும்போது அந்த விபத்து முதல் 10-15 நாளுக்குள்ள அது நடக்கும். அது பின்னாடியெல்லாம் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருக்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சூரியன் 90% நல்ல பலன் தான் தரப்போறார், கவலையே இல்லை. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் சுக்கிரன். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். அவர் ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. அங்க நீசம் அடையுது. அப்போ ராசி அதிபதி 12ல இருந்து நீசம் அடைகிறதுனால தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. அனாவசியமா கோவப்படுவீங்க. எதுக்கு எந்த இடத்துல கோவப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம அனாவசியமான கோபம் இந்த காலகட்டம் உங்களிடம் வெளிப்படக்கூடிய ஒரு அம்சமா காட்டுது. கோபத்தை குறைச்சிக்கணும். அதே நேரத்தில் வந்து தீய வழியில செலவு செய்யறதை தவிர்த்துக்கணும். என்னன்னா இவ்வளோ நல்லதெல்லாம் நடந்தாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில சீக்கிரமா நம்மளை ஜெயிச்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு சில நேரங்களில் தவறான குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கிறதுக்கு போயிடுவோம். அந்த விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்படி போகும்போது தேவையில்லாமல் செலவு தான் வருமே தவிர லாபம் கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சில நபர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏன்னா சூரியன் பார்த்துல திக்பலம் ஆயிடுச்சு, ஷேர் மார்க்கெட்டில் போகலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரும். ஸோ இன்விசிபிளாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரெண்டாவது வந்து முக்கியமாக அந்த பெட்டிங் எல்லாம் போவீங்களே, கிரிக்கெட் பெட்டிங்கு, குதிரை பந்தயம் பிடிக்கிறது, இந்த மாதிரி அந்த பெட்டிங்கெல்லாம் போகாதீங்க. அந்த சூதாட்டம்லாம் வேண்டாம். அடுத்தவங்க ஊர்களுக்கு ஆசைப்படக்கூடாது. சுக்கிரன் 12ல் மறையும் போது அடுத்தவங்க ஊர்களுக்கு ஆசை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக நடந்துடணும்னு நினைப்போம். சூரியன் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு இல்லைன்னு சொல்ல, எல்லாமே உட்கார்ந்த கடையிலே நடக்கணும்னு நினைப்போம். அதுக்கும் சூரியன் சப்போர்ட் பண்றாரு. அப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கிரனுடைய நீசம் பெருசா உங்களை பாதிக்க போறது இல்லை அப்படின்னாலும் தவறான வழியில போயிடக்கூடாது. அதே நேரத்தில் ராசி அதிபதி 12க்கு போயிட்டாரு, நீசம் ஆயிட்டார் அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் நீங்க சுறுசுறுப்பா வேகமா இயங்கணும். சூரியன் சுறுசுறுப்பையும் வேகத்தையும் தைரியத்தையும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனா சுக்கிரன் நீசமாகிறதுனால மனசுக்குள்ள கொஞ்சம் சோம்பேறித்தனம், உடம்புல ஒரு சோம்பேறித்தனம். நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம், அது நம்மளுக்கு ஃபேவரா நடக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு போய் 2 நாள் கழிச்சு பண்ணா போதும், இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்துடும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு வழி என்னமோ அதை செஞ்சிடுங்க. சோம்பேறித்தனம் வேண்டாம். உடலை வருத்தாம ஜாலியாக இருந்துட்டு சாப்பிட்டு போகலாம், காலத்தை தேதிக்கலாம், நம்மளுக்கு சூரியன் சாதகமாக இருக்கிறாரு, எல்லாம் நம்மளுக்கு ஃபேவராக மாறிடும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். சரிங்களா? உயிர் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஆல்ரெடி சூரியன் சப்போர்ட் பண்ணிடுவார். சனியோட பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக தான் இருக்கும். ராசிநாதன் சனியோட பார்வையில் இருக்கிறார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோம்பேறித்தனம் அதிகமாக தான் இருக்கும். வரக்கூடிய வருமானம் போதுன்னு நினச்சிருவோம். ஸோ அதை மட்டும்
கொஞ்சம் யோசிச்சு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோளாக இருக்குது. சோம்பேறித்தனம் சுத்தமாக ஆகாது. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை முற்றிலும் செலவழிச்சிடுவீங்க. அதை சேவிங்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கா, மொத்தமாக செலவு பண்ணிடுவீங்க. அதை தவிர்த்துருங்க. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட இருந்து காசு பணம் வாங்குறத தவிர்த்துருங்க முதல்ல. ரைட், ஓகே. இப்போ பாருங்க, ரொம்ப முக்கியமான கிரகம் அடுத்ததா செவ்வாய். 2-7 அதிபதி. வாழ்க்கை துணைன்னு சொல்லும்போது செவ்வாயை பற்றி பேசாமல் போகிறது துலா ராசிக்கு ஆகாது. இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தால் முதல் 17 நாட்களுக்கு செவ்வாய் 8ல் தான். அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நல்லது. எதிர்பாராத வருமானம் வரும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வம்பு வழக்கு செஞ்சுக்கூடாது. வாய் பேச்சுனால சண்டை சச்சரவுகள் தகராறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத கோபமோ தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. யாரெல்லாம் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்கள் பேச்சை கேட்க போகிறாங்க. நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குன்னு உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. இந்த காலகட்டம் நீங்கள் யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்தீங்களோ, என்னென்னவெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, அத்தனையும் செஞ்சிருவீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டான் என் மனுஷன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பாராட்டுவாங்க. அது நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சின்னதான கருத்து வேற்றுமைகள் வரும். 3வது நபர்னால அந்த கருத்து வேற்றுமைகள் வரும். மிஸ்கம்யூனிகேஷன் வேண்டாம். எதுனாலும் டைரெக்டாக பேசிடுங்க. அந்த நாட்டாமை படத்தில் சொல்கிற மாதிரி, நாட்டாமை டு பங்காளி, பங்காளி டு நாட்டாமை, ஒன்லி ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா கவுண்டமணி ஐயா. அது மாதிரி நீங்கள் உங்கள் மனைவிகிட்ட ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறீங்க, உங்கள் கணவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறீங்க. 3வது மனுஷன் உள்ளே கொண்டு வரும்போது 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்துடும், சந்தேகம் வந்துடும், தேவையில்லாமல் கருத்து வேற்றுமைகள் வந்துடும். நீங்கள் நினச்ச ஒரு விஷயமா இருக்கும், சொல்கிறது ஒரு விஷயமா இருக்கும். வாழ்க்கை துணை கிட்ட மட்டும் முடிஞ்ச அளவு டெக்ஸ்ட்டில், இப்போல்லாம் வாட்ஸ்அப் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, டெக்ஸ்ட்டில் கன்வே பண்ணிடுங்க உங்களோட ஃபீலிங்ஸை. சொல்லும்போது நீங்கள் மனசில் நல்லா தான் நினச்சிருப்பீங்க, தங்கு ஸ்லிப் ஆயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் நடக்க காத்திருக்கு. ஓகே. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒருமிச்ச கருத்தோடு 2 பேர்த்துக்குள்ள மன ஒற்றுமை உண்டாகி உங்களுடைய வளர்ச்சிக்கான பல மாற்றங்களை இந்த மாதம் செய்ய போகிறீங்க. அதுவும் மாத கடைசியில் கண்டிப்பாக அது உங்களுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும். நம்ம பார்ட்னர் நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரா, பரவாயில்லையே அப்படின்னு நம்ம மனசார நினைப்போம். அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் அழகாக க்ரோ பண்ணி கொண்டு போவீங்க. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு என்ன வழி, வளர்ச்சிக்கான மாற்றங்கள் பலதும் செய்வீங்க. இந்த காலகட்டம் பெருசாக வருமானம் பெருசாக தெரியாது. ஒன்று சேர்ந்து பண்ணணும், அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ரைட். அதுக்காக நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியது இருக்கும். இரவு நேரங்களில் தூக்கம் குறைஞ்சு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கணவன் மனைவி இடையே என்னதான் புரிதல் இருந்தாலும் அந்த ஊடலும் உடல் சுகமும் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அத்தனையும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எல்லாத்தையும் சேக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. சேக்ரிஃபைஸ் பண்ணுறது உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, அடுத்த லெவலில் உங்களுடைய உட்கார வைக்கும். சின்ன அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு பெரிய மாற்றங்களை, பெரிய வெற்றியை தவிர்த்திடாதீங்க அப்படிங்கிறது ரெக்வஸ்டாக இருக்குது. ரைட். அடுத்ததான் புதன், உங்களுடைய பாக்கியாதிபதி. அதே நேரத்தில் அவர் விரயத்தையும் தரக்கூடிய கிரகம். 20ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கிறார். என்ன 1008 திறமை இருந்தாலும், என்ன போனாலும் வந்தாலும் முடிச்சாலும் தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அது எங்கிருந்து கிடைக்குதுன்னா 5ஆம் அதிபதி கிட்ட இருந்து 9ஆம் அதிபதி கிட்ட இருந்தும் ஜாதகருக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்குது. இப்போ 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார் இப்போ கோச்சாரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அவர் 6ல் போய் மறைஞ்சிடுறாரு, வக்ரமும் ஆயிடுறாரு. அப்போது தெய்வ அனுகூலம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு கேட்டால், புதன் 20ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு வரார். அதுவும் நல்ல விஷயம்தான். அப்போது புதன் மூலமாக தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறது. போனோம்னா நம்மளுக்கு டைம் ஃபேவராக மாறணும் இல்லையா? அதை நம்ம உணர்வோம். புதன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஒன்றுமே விளங்கலையாப்பா, எது போனாலும் இன்னைக்கு நாளைக்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்குன்னு சொன்ன துளாராசிக்காரங்க நிறைய பேர். இப்போ அந்த தடங்களும் தாமதமும் இருக்காது. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவீங்க. எங்கே போனாலும் காரியம் கடகடன்னு முடிய ஆரம்பிக்கும். அதுதான் தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்கள், குழந்தைக்காக முயற்சி செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னதான் சனி வக்ரமாய் 6ல் போய் உட்கார்ந்தால் 5 கூடையவர் 5ல் ராகு இருந்தாலும் இந்த காலகட்டம் அதற்கான முயற்சிகள் செய்தால் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க, அது கிடைக்கும். தந்தை ஆவதற்குண்டான பாக்கியம் உண்டு. கருப்பையில் கருத்தங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது. நல்ல விஷயம். 9ஆம் அதிபதி 10க்கு வர்றாரு 20ஆம் தேதி. இப்போ அந்த தெய்வ அனுகூலம் வெற்றிக்கான பாதையை எடுத்து தருகிறது. இதை செஞ்சால் தான் நீ சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அந்த அறிவுரை
அனுபவம் மிக்க அறிவுரை உங்கள் வாழ்க்கை தடத்தை மாற்றும் நல்லபடியாக. உங்களுடைய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஆயிலும் கேட்ட இறைவதில் ஏதாவது கிரகணம் தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சே தீர்வீங்க இந்த மாதம். ஸோ அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஸோ சின்ன சின்ன தீமைகள் இருக்குல்லையே அதை சரி செய்யறதுக்கு என்ன வழிசாமி அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போங்க, 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. மேலும் துளாராசி என்பவர்களுக்கு அனைத்துமே நன்மையை நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.